குட்டீஸ் ப்ளீஸ் அப்படியே சேனலுக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் ஒரு தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோவை நீங்க தவறாம பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். குட்டீஸ் ப்ளீஸ் அப்படியே சேனலுக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் ஒரு தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோவை நீங்க தவறாம பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். குட்டீஸ் ப்ளீஸ் அப்படியே சேனலுக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் ஒரு தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோவை நீங்க தவறாம பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். குட்டீஸ் ப்ளீஸ். ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ராமு என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் விலங்குகள் மீது ஆழ்ந்த அன்பு கொண்டிருந்தான். அவனது சிறந்த நண்பன் ஒரு யானை. அதன் பெயர் கணேசன். ராமுவும் கணேசும் மணிக்கணக்கில் நேரத்தை செலவழிப்பார்கள். காடுகளையும் புல்வெளிகளையும் ஆராய்வது, விளையாடுவது மற்றும் ஒருவருக்கொருவர் நல்லவற்றை கற்பிப்பது என்று வாழ்ந்து வந்தனர். கணேசன் காட்டு வழிகளை பற்றி ராமுவுக்கு கற்றுக் கொடுப்பான். அதே சமயம் ராமுவும் நாட்டு கதைகளை சொல்லுவான். இருவரும் பாடல்களை பாடி கதைகளை படித்து பகிர்ந்து கொண்டனர். ஒரு நாள் வேட்டைக்காரர்கள் குழு ஒன்று காட்டுக்குள் நுழைந்தது. அந்த வேட்டைக்காரர்கள் வலிமை மிக்க யானையை தேடி கைப்பற்றி விற்க திட்டமிட்டார்கள். கணேசை கண்டதும் அவர்கள் கணேசது அளவை கண்டு மயங்கினர். அதற்காக அதிக தொகையை வழங்க முன்வந்தனர். ராமுவின் அப்பாவிடம் கணேசனை வாங்கிக் கொள்வதாக தெரிவித்தனர். ராமுவின் தந்தையிடம் இதற்கான பேரத்தை துவங்கினர். இந்த சலுகையால் அந்த பணம் அவரது குடும்பத்திற்கு தேவைப்படும் என்ற நோக்கத்தில் பேசினார்கள். ஆனால் ராமு தன் தந்தையிடம் கெஞ்சினான். தயவு செய்து அப்பா, கணேஷ் வரும் யானை அல்ல, அவன் என் நண்பன், என் சகோதரன். தயவு செய்து அவனை விற்காதீர்கள். ராமுவின் வார்த்தைகளால் நெகிழ்ந்து போன அவனது தந்தை கணேஷை விற்க மறுத்துவிட்டார். மிகவும் ஏமாற்றமடைந்த வேட்டையாடுபவர்கள் எப்படியாவது கணேசை பிடித்து விட வேண்டும் என்று தீர்மானித்தனர். தனியாக இருந்த கணேசை வலுக்கட்டாயமாக அழைத்து சென்றனர். ராமு கண்ணீருடன் அவர்களிடம் கெஞ்சினான். ஆனால் அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அழைத்து செல்லப்பட்ட கணேஷ் தக்க சமயம் பார்த்து வேட்டைக்காரர்களிடமிருந்து தப்பினான். அடர்ந்த காட்டுக்குள் ஓடி ஒளிந்து கொண்டான். எங்கு தேடியும் வேட்டைக்காரர்களால் கணேசை கண்டுபிடிக்க முடியவில்லை. நாட்கள் வாரங்களாக மாறியது. கணேஷ் இல்லாமல் ராமு மனம் உடைந்தான். அவனது தந்தை ராமுவை கண்டு மிக்க துயரமடைந்தார். ஒரு நாள் அவர் காடு வழியாக செல்லும் போது அவருக்கு பழக்கமான எக்கால சத்தம் கேட்டது. ஓசை வந்த திசையை நோக்கி ஓடினார். அங்கு கணேஷ் இரத்த காயங்களுடன் பலவீனமாக உயிருக்கு போராடி கொண்டிருப்பதை கண்டார். கணேஷை ஆசையுடன் வீட்டிற்கு அழைத்து வந்தார். கணேஷை கண்ட ராமு மிகுந்த மகிழ்ச்சியில் தன் நண்பனை அன்புடன் அணைத்துக் கொண்டார். அவர்கள் மீண்டும் இணைந்ததை கண்டு ராமுவின் தந்தை மிக்க மகிழ்ச்சி அடைந்தார். வேட்டையாடுபவர்களிடமிருந்து காப்பாற்றியதற்காக கடவுளுக்கு நன்றி கூறினார். ராமுவும் அக்கறையுடன் கணேஷை கவனித்துக் கொண்டான். கணேஷும் மெதுவாக குணமடைந்தான். மேலும் அவர்களது அன்பு மேலும் மேலும் வலுவடைந்தது. மற்றும் கிராம மக்கள் அவர்களின் நட்பையும் விசுவாசத்தையும் பாராட்டினார். ராமு கிராமத்தில் விலங்குகளிடம் அன்பு செலுத்துவதற்கு ஒரு உதாரணமாக